வாங்க, வெல்கம் டு மேபல் வீட்டு சமையல். இப்போ நம்ம ஐக்கியாவுக்கு தான் போயிட்டுருக்கோம். அதோட கண்டினியூ தான் இது பார்ட் 2 மாதிரி தான். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவரை பார்க்கும்போது நான் தூரம் வரும்போதே பார்த்துட்டேன். ஒரிஜினல் மாதிரி இருக்குது பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து தொட்டு பார்க்குற வரைக்கும் நம்ம அது வந்து ரீலானே தெரியாத அளவுக்கு அவ்வளோ அக்யூரேட்டாக இருந்துச்சு. இப்போ இந்த ஸ்க்ரீன் இந்த டேபிள் பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டிக்கெல்லாம் போகும்போது டேபிளை வந்து டெக்கார் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கேண்டில் எல்லாம் எடுத்து ஃப்ளவர் அந்த மாதிரி எல்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எனக்கு ஐக்கியா போய் பார்த்ததுலே ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த குட்டி இந்த ஃபோன் சார்ஜர் இந்த ஸ்டாண்டு தான். நம்ம கிச்சனில் இருக்கும்போது நான் எப்போவுமே வந்து சாங்ஸ் கேட்டுகிட்டே தான் வேலை செய்வேன். டிவி இருந்தாலும் எதுவும் இல்லை, அந்த சாங்ஸை போட்டுட்டு வேலை செய்கிறதுக்கு இந்த ஸ்டாண்ட் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவங்களும் ஆமாம் யாருக்கு இது யூஸ் ஆகுதோ இல்லையோ உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகும் அப்படின்னாங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் செட்டப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய வீடியோ எடுத்தோம். ஆனால் எனக்கு இந்த பாத்ரூம் செட்டப்பும் கிச்சன் செட்டப்பும் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அதனால் அதை மட்டும்தான் வீடியோவாக போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதிலே ஃபோக்கஸ் பண்ணி இதை மட்டும் எடிட் பண்ணி போட்டாச்சு. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கிச்சன் செட்டப் அப்படியே வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சில பேர் கிச்சன் வந்து ஸ்பேஸ் பெருசாக இருக்கும், சில பேரோட கிச்சன் வந்து ஸ்பேஸ் சின்னதாக இருக்கும். எப்படி இருந்தாலும் நம்ம வீட்டு கிச்சன் எப்படி இருந்தாலும் நமக்கு பிடிக்கும் இல்லையா, ஸ்பேஸ் சின்னதாக பெருசாக. ஆனால் குட்டியாக இருக்கிற கிச்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அது நீட்னஸாக வச்சுருந்தா பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து ஒரு சின்ன ஸ்பேஸை அப்படி கிச்சன் மாதிரியே பக்காவாக செட் பண்ணி வச்சுருந்தாங்க. செட் பண்ணி வைக்கிறத விட ஒரு ஆர்கனைஸாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு வந்து ஒரு லுக் அண்ட் ஃபீலாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா சிங்கு கீழே உள்ள இடத்த வந்து எப்படி ஆக்குப்பைடாக வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அது கீழே 2 பாக்ஸ் மாதிரி வச்சு அதில் நமக்கு தேவையான பொருட்களை போட்டு வச்சுக்கலாம். பொருட்கள்னால் சிங்கிள் என்ன தேவைப்படும் நமக்கு, டிஷ்வாஷர், ஸ்பாஞ்சு, இந்த டவல் அந்த மாதிரி எல்லாம் தேவைப்படும். அப்புறம் இங்கே பார்த்தா ஸ்டவ்வு கீழே அந்த ஒரு ஸ்டவ்வு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த அவன் இருக்கும் இங்கே எல்லாம், அதெல்லாம் இருந்துச்சு. இப்போ நான் கையில் ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள், அதுக்கு பேர் வந்து மில்க் ஃப்ராதர். இது வந்து டல்கோனா காஃபி செய்வாங்க இல்லையா, அதுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும். அந்த ரெசிபி உங்களுக்கு இதிலே நான் சொல்லிடுறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் எடுத்துட்டிங்கன்னா 1 டேபிள் ஸ்பூனாக தண்ணி விட்டு, இது வந்து பேட்ரியில் தான் ஒர்க் ஆகும். அது வந்து உஷன் அடிக்கும்போது நமக்கு அந்த கேக்கெல்லாம் செய்கிறப்ப இந்த கிரீம் வரும் வச்சு நம்ம சர்க்கரையெல்லாம் போட்டு சுகர் பவுடர்லாம் போட்டு நம்ம வந்து பீட் பண்ணும்போது அப்படின்னா ஃப்ளஃபியாக வரும்ல, அந்த மாதிரி அந்த காஃபி பவுடரும் மில்க்கும் சேர்ந்து ஃப்ளஃபியாக வரும்போது நம்ம அதில் மில்க்கு கூட சர்க்கரை சேர்த்து குடிக்கிறப்போ அவ்வளோ அருமையாக இருக்கும். ரொம்ப ரொம்ப க்ரீமியாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு அந்த ரெசிபி வேணும்னா கூட சொல்லுங்கள், நம்ம வந்து வீடியோ பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கிச்சன் செட்டப் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ளாடி தம்பி நடுவில் ஓடி வந்தார். நில்லுப்பா ஒரு கேமரா ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு வீடியோவான்னு சொல்லிட்டு பதறி ஓடிட்டார். இப்போ நம்ம வந்து ஐக்கியாவுக்கு வந்த வேலையை முடிஞ்சிருச்சு. கையில் வாங்க வேண்டிய பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டு மற்றதை வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். தேங்க்யூ, பாய். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.